அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு தமிழ் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியங்களா? நான் உங்கள் ஷாக்கிர். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரான அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களுடைய பள்ளிவாசலில் தான் இருக்கிறோம், தைஃபில். வாங்க பள்ளிவாசல் உள்ளேயும் போய் பார்க்கலாம். மக்களே, இதுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பள்ளிவாசல். இந்த பள்ளிக்கு பேர் அப்துல்லா பின் அப்பாஸ். எல்லோரும் கூப்பிட்றது அப்பாஸ் பள்ளின்னு. உம்ராவுக்கு வர்றவங்க இந்த பள்ளிக்கு கண்டிப்பாக வருவாங்க. குரூப்பாக வராங்க இல்லையா, இந்த பள்ளியை கொண்டு வந்து காமிச்சு தான் போவாங்க. பாருங்கள், இது வெளித்தோட்டம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, பள்ளி வாசலுக்குள்ளே போகிறோம், பார்க்கலாம். பிஸ்மில்லா அல்லாஹ் தாலியா பாபா ரஹ்மத்திக். பாருங்கள் மக்களே, சொர்க்கம். இங்கே பாருங்கள், இதுதான் சஹாபா, நபி தோழரான சஹாபா அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹதீஸ்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை வச்சு தான் வந்திருக்கு. வாங்க, மெம்பர் அண்ணன் கொண்டு போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்தீங்களா, ஃபுல்லாக இதுதான். இதுதான் இந்த பள்ளியோட மெம்பர். ஜும்மா ஹுதுபா இங்கே தான் இமாம் நின்று செய்வார். ஜும்மா ஹுதுபா இங்கே தான் நடக்கும். பார்த்தீங்களா மக்களே, வாங்க பின்புறம் போய் பார்ப்போம். இந்த பள்ளி வாசலுக்கு பின்புறம், இது வந்து பள்ளிக்கு பின்புறம். மக்காவுக்கு வரவங்க இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அங்கே தான் பஸ் நிறுத்திட்டு நடந்து வரவங்க எல்லோரும் வாங்க. அது இந்த இடம் பெண்களுக்கானது. முதல்ல நீங்கள் பார்த்தது ஆண்களுக்கான தொழில் இடம், இது பெண்களுக்கான தொழில் இடம். பாருங்கள், ஒமான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். மக்கள் வராங்க, உம்ராவிலேருந்து குரூப்பாக வருவாங்க. மக்காவுக்கு வரவங்க இங்கே கொண்டு வருவாங்க. இந்த பாருங்கள், உம்ராவுக்கு வரவங்கள ஒரு அமீர் இருப்பார் இல்லையா, இது மாதிரி நிற்க வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இது இங்கே இருக்குது அப்படின்னு. அவர் வந்து ஹிந்தியில் சொல்கிறாரு, தெரிஞ்சுங்களா? நம்ம தமிழ் மக்கள் இருப்பாங்க, பார்க்கலாம். இது வந்து ரூட்டு, ஒரு ரூட்டு. இது வந்து தைஃப்லேருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு இந்த இடத்துக்கு பேர் ஹதா மலை. இந்த மலை ஏறி இறங்குனா மக்கா, இந்த பக்கம் தைஃப். இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ் ஆகும் பஸ் என்ட்ரன்ஸ் ஆகி இந்த பஸ் ஸ்டாண்ட். மக்காலேருந்து வர்றவங்க இங்கே தான் நிற்க வைப்பாங்க பஸ் எல்லாம். தம்பி, பாருங்கள், கூட்டம் இப்போ கம்மியாக இருக்குது. ஏன்னா ஹஜ்ஜி சீசன் இல்லையா, இந்த வாரத்தோட உம்ரா சீசன் முடிடும். எல்லோரும் வெளியேறிடணும். உம்ராவுக்கு வந்தவங்கெல்லாம் மக்கா விட்டு வெளியேறிடணும். அடுத்த வாரத்துலேருந்து ஒன்லி ஹாஜி தான். மக்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பள்ளிவாசலை பார்த்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்து அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ வந்து, ஏன்னா இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைஃப் வரும்போது இங்கே இருக்கிற மக்களை அவரை துன்படுத்தினாங்க. அப்போது அவர் ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துல ஒதுங்கினாங்க. அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்து இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸில். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.